பொதுவா ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியோ கூட்டணியோ அடுத்த தேர்தல் சந்திக்கும் போது ஒண்ணு அவங்க ஆட்சியை இழப்பாங்க, இல்லாட்டி குறைந்த சீட்டுகள் மட்டுமே பெற்று திரும்பவும் ஆட்சிக்கு வருவாங்க. இதுதான் நாடாளுமன்ற தேர்தலையும் சரி, இந்தியா முழுக்க இருக்கிற பல்வேறு மாநிலங்களிலும் சரி இருக்கிற ட்ரெண்ட். ஆனா இந்த ட்ரெண்டை பீகார்ல முறியடிச்சு திரும்பவும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணி. கடந்த சட்டமன்ற தேர்தலை விட கிட்டத்தட்ட 80 தொகுதிகளில் அதிகமாக ஜெயிச்சு மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கு தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்னொரு பக்கம் மிக மோசமான தோல்வியை நோக்கி போய்கிட்டு இருக்கு இந்தியா கூட்டணி. ஒரு பக்கம் அபரிவிதமான வெற்றி, இன்னொரு பக்கம் மிக மோசமான தோல்வி. பீகாரனுடைய எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் இப்படி வரதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது டிகோட் பை வெங்கட். எதிர்கால கனவை ஹிந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் கல்லூரியில் தொடங்குங்கள். 2026ஆம் ஆண்டுக்கான சேர்க்கை துவங்கியுள்ளது. முதல்ல முன்னிலை நிலவரம் என்ன அப்படிங்கிறத பாத்துடலாம். நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ணும்போது 6 மணி நிலவரத்தை வெளியிட்டு இருந்தாங்க தேர்தல் ஆணையம். அதுல அவங்க சொல்றது என்னன்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி பாஜக, ஐக்கிய ஜனதாதளம் இவங்கெல்லாம் இருக்கிற கூட்டணி 203 தொகுதிகளில் முன்னிலையில இருக்காங்க. காங்கிரஸ், ராஷ்டிரிய ஜனதாதளம் இவங்க இருக்கிற கூட்டணி கிட்டத்தட்ட 34 தொகுதிகளில் மட்டுமே முன்னிலையில இருக்காங்க. மற்ற கட்சிகள் 6 இடங்கள்ல முன்னிலையில இருக்கிறதாக சொல்லியிருக்காங்க. இதுவே 2020 தேர்தலோட கம்பேர் பண்ணி பார்த்தோம்னா, தேசிய ஜனநாயக கூட்டணி 125 இடங்களை அப்ப ஜெயிச்சிருந்துச்சு. இந்தியா கூட்டணி 110 இடங்கள்ல ஜெயிச்சிருந்துச்சு. இதர கட்சிகள் 8 இடங்கள்ல ஜெயிச்சிருந்தாங்க. பீகார் தேர்தல் முடிவுகள் இப்படி வரதுக்கு 7 முக்கியமான காரணங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படிங்கிறத ஒன்னொன்னா பார்த்துடலாம். முதல் காரணம் வாக்கு சதவீதம். 2020 தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி கிடைச்ச வாக்கு சதவீதம் 37.2. அதுவே இந்தியா கூட்டணி கிடைச்ச வாக்கு சதவீதம் 37.3. கிட்டத்தட்ட ஒரே அளவுல தான் அன்னைக்கு வாக்கு சதவீதம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு அது அப்படியே மாறி இருக்கு. கூடுதலாக தேசிய ஜனநாயக கூட்டணி 10% வாக்குகளை வாங்கியிருக்காங்க. இன்னைக்கு மாலை நிலவரப்படி தேசிய ஜனநாயக கூட்டணி பெற்ற வாக்குகளினுடைய சதவீதம் அப்படிங்கிறது 47.2% இருக்கு. கிட்டத்தட்ட 10%. இந்தியா கூட்டணி பெற்ற வாக்கு சதவீதம் 37.3 இருக்கு. கிட்டத்தட்ட கடந்த சட்டமன்ற தேர்தலில் என்ன வாக்கு சதவீதம் வாங்கினாங்களோ அதை அப்படியே அவங்க ரிட்டைன் பண்ணியிருக்காங்க. இது இன்னைக்கு மாலை வரைக்குமான ரிசல்ட். இதன் பிறகு அந்த வாக்கு சதவீதம் மாறுச்சு அப்படின்னா அது எவ்வளவு மாறி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம தொடர்ந்து அப்டேட் பண்ணலாம். சரி, இப்போ என்டிஏ கூட்டணியில ஒரு 10% வாக்கு ஆட் ஆயிருக்குல்ல, அது எங்க இருந்து வந்துச்சு அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ்குள்ள போகலாம். 2020 தேர்தலில் லோக் ஜனசக்தி கட்சி, ராம்விலாஸ் பிரிவு அந்த கட்சி பெற்ற வாக்குகள் 11%. 134 தொகுதிகளில் தனிச்சு போட்டிட்டாங்க. யாருக்கு எதிராக அப்படின்னு கேட்டா, என்டிஏ கூட்டணியில இருந்த ஐக்கிய ஜனதாதளத்துக்கு எதிராக தான் அவங்களுடைய தீவிரமான பிரச்சாரம் இருந்துச்சு. அந்த கட்சி 2024 நாடாளுமன்ற தேர்தலிலேயே தேசிய ஜனநாயக கூட்டணியில சேர்ந்துட்டாங்க. இப்போ 2025 சட்டமன்ற தேர்தலையும் அவங்க போட்டிக்கிட்டாங்க. அவங்களுடைய அந்த 10% வாக்கு அப்படியே என்டிஏ கூட்டணிக்கு டிரான்ஸ்பர் ஆயிருக்கும் அப்படின்னு கணிக்கிறாங்க அரசியல் வல்லுநர்கள். இன்னைக்கு மாலை நிலவரப்படி லோக் ஜனசக்தி கட்சி 5.5% வாக்குகளை பெற்றிருக்காங்க. பாஜக கடந்த தேர்தலை விட கூடுதலாக 1.5%, ஐக்கிய ஜனதாதளம் கூடுதலாக 3.5% பெற்றிருக்காங்க. ஸோ டோட்டலா நம்ம கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா 10% வருது. அந்த 1% மேபி ஸ்பிளிட் ஆகி எதிர்கட்சிகளுக்கு போயிருக்கலாம். லோக் ஜனசக்தி கட்சி என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுனால அப்படியே அந்த 10% வந்துருச்சு அப்படின்னு நம்மளால சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டா 100% நம்மளால சொல்ல முடியாது. ஆனால் கணிசமான வாக்குகள் லோக் ஜனசக்தி கட்சி என்டிஏ கூட்டணிக்கு வந்ததுனால கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது மட்டும் நம்மளால டேட்டால இருந்து கிளியராக சொல்ல முடியுது. 2வது சாதி கணக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த தேர்தலில் வெற்றி பெறதுக்கு மிக முக்கியமான காரணம் இந்த கூட்டணி தான். இந்த கூட்டணி அவங்க எப்படி அமைச்சிருக்காங்க அப்படின்னா, எந்தெந்த சாதியினுடைய வாக்குகளை எப்படி ஈர்க்கலாம், அந்த வாக்குகளை எல்லாம் சாதி அடிப்படையில் ஈர்க்கணும் அப்படின்னா எந்தெந்த கட்சிகளை எல்லாம் நம்மளுடைய கூட்டணியில சேர்க்கணும் அப்படிங்கிறத அந்த சோசியல் இன்ஜினியரிங்கை ரொம்ப கவனமாக மேற்கொண்டிருக்காங்க பாஜகவும் இந்திய கூட்டணியில் இருக்கிற கட்சிகளும். பாஜகவுக்கு ஓசி பிரிவினர், அதாவது உயர் வகுப்புல இருக்கவங்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கு. அதை பாஜக கவர்ந்துருது. அடுத்த இடத்துல ஐக்கிய ஜனதாதளம், நிதிஷ்குமாரனுடைய கட்சி, யாதவர்கள் அப்படின்னு சொல்லப்படுற அந்த சாதியை தவிர்த்து இதர பிற்படுத்தப்பட்டோரை கவர்வதில் ரொம்ப முக்கியமான பங்காற்றுறாங்க. பொருளாதார ரீதியாக பின்தங்கி இருக்கிற பிற்படுத்தப்பட்டோர் அவங்களுடைய வாக்கு வங்கியையும் ஐக்கிய ஜனதாதளம் பெரிய அளவுல கவர் பண்ணுது. அது போக மகா தலித்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற தலித் மக்கள்லயே மிகவும் பின்தங்கி இருக்கிற தலித் சமூகம் அப்படின்னு ஒரு சமூகம் வரையறுக்கப்பட்டிருக்கு. அந்த சமூகத்தினுடைய வாக்குகளும் நிதிஷ்குமாருக்கு மிக அதிக அளவுல கிடைச்சிருக்கு. தலித் மக்களுடைய வாக்குகளை நான் ஏற்கனவே சொன்ன அந்த லோக் ஜனசக்தி கட்சி, இந்துஸ்தானி ஆவாமி மோர்ச்சா அப்படிங்கிற இந்த 2 கட்சிகள் மூலமாகவும் கவர்ந்திருக்காங்க என்டிஏ கூட்டணியில. சோ ஒட்டுமொத்தமா இந்த என்டிஏ கூட்டணியை பார்த்தோம் அப்படின்னா அதுல இருக்கிற கட்சிகள் எல்லாம் எல்லா தரப்பு சாதிகளினுடைய வாக்குகளையும் கவர்ற வகையில அவங்க கூட்டணிக்குள்ள அந்த கட்சிகளை எல்லாம் சேர்த்திருந்தாங்க. அது அவங்களுக்கு இந்த தேர்தலில் பலனும் கொடுத்திருக்கு.
இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணியும் ஒரு கேஸ்ட் கணக்கு போட்டு அவங்களும் சில கட்சிகளை உள்ள இழுத்தாங்க. உதாரணத்துக்கு ஆர்ஜேடி, ராஷ்டிரிய ஜனதாதளம், லல்லு பிரசாத் யாதவனுடைய மகன் தேஜஸ்வி யாதவ் தலைமையில இயங்குற அந்த கட்சி யாதவர் சமூக மக்களினுடைய ஓட் பேங்கை பெரிய அளவுல வச்சிருக்கு. அதை நம்பியும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை நம்பியும் இந்த தேர்தலை சந்திச்சாங்க. பீகார்ல இதை ஒய்எம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது யாதவர்கள், இஸ்லாமியர்கள் இவங்க 2 பேரும் இணைந்த தொகுதிகளில் ஆர்ஜேடிக்கு மிகப்பெரிய ஓட் பேங்க் இருக்கு. அது அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்ட். இன்னொரு பக்கம் காங்கிரஸ் அவங்க உயர் வகுப்பினருடைய வாக்குகளையும் இஸ்லாமியர்களுடைய வாக்குகளையும் கவர்ற வகையிலான பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. இது போக இதர பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் தலித் வாக்குகளை கொண்டு வரதுக்காக விகாஷில் இன்சான் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு கட்சியை தங்களுடைய கூட்டணி கொண்டு வந்தாங்க. இந்த கட்சி இதுக்கு முன்னாடி என்டிஏ கூட்டணியில இருந்துச்சு. இந்த கட்சிக்கு அதிக அளவுல நிஷாத் அப்படிங்கிற சமூக மக்களினுடைய வாக்குகள் தான் இருக்கு. நிஷாத் அப்படின்னா அங்க மீனவ சமூக மக்களை குறிக்கிற வகையில இருக்கும். அந்த சமூக மக்கள் இப்போ எங்களுக்கு எஸ்சி அப்படிங்கிற அந்த கேட்டகரி கீழே எங்களுடைய சாதியை மாத்தணும்னு சொல்லி கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா இதர பிற்படுத்தப்பட்டவரையும் கவர்ந்த வகையில இருக்கும், தலித் சமூக மக்களையும் கவர்ந்த வகையில இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஆங்கிள் அந்த கட்சியை அவங்க உள்ள கொண்டு வந்தாங்க. இது போக தந்திபான் அப்படின்னு சொல்லப்படுற பொருளாதார ரீதியில பின்தங்கிய இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பை சேர்ந்த ஒரு சமூகத்தையும் அட்ராக்ட் பண்றதுதான் இவங்களுடைய எண்ணமாக இருந்துச்சு. ஆனால் இவங்களுடைய இந்த கேஸ்ட் ஈக்குவேஷன் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல பலனளிக்கல. குறிப்பாக தலித் சமூக மக்களுடைய வாக்குகளை என்டிஏ தான் அதிக அளவுல அறுவடை செஞ்சாங்க. அதுவுமே இந்தியா கூட்டணிக்கு மிகப்பெரிய ஒரு டிராபேக்காக அமைஞ்சது. 3வது, தேர்தலில் போட்டியிடும் கட்சிகளினுடைய எண்ணிக்கை. அதுவுமே தேர்தல் முடிவுகள்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். நிறைய கட்சிகள் போட்டியிடும் போது வாக்குகள் எல்லாம் சிதறி போகுது. அதனாலேயே தேர்தல் முடிவுகள் வரும்போது வெற்றி அப்படிங்கிறது மிகப்பெரிய மார்ஜினோட இல்லாம மிக குறுகிய சதவீதத்தோடையும் சரி, மிக குறுகிய சீட் வித்தியாசத்திலும் சரி அப்படிதான் இருந்துச்சு. ஆனா கடந்த 2-3 தேர்தல்களாக அந்த ட்ரெண்ட் மாறிக்கிட்டே வருது. ஒன்னு என்டிஏ இல்லாட்டி இந்தியா கூட்டணி அப்படின்னு மக்கள் வாக்களிக்கிறதை 2 கூட்டணிகளுக்குள்ள சுருக்க ஆரம்பிச்சுட்டாங்க. மற்ற கட்சிகளுக்கு போற வாக்குகள் அப்படிங்கிறது குறைஞ்சிக்கிட்டே வருது. அந்த ட்ரெண்ட் இந்த தேர்தலையும் இருக்கு. அப்படி மக்கள் சின்ன சின்ன கட்சிகளுக்கு ஓட்டு போடாம இந்தியா அல்லது என்டிஏ அப்படின்னு கன்சாலிடேட் ஆகி வரும்போது அந்த வாய்ப்பை சரியாக என்டிஏ பயன்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்களுடைய கூட்டணி கணக்கு சொல்லுது. அதுவுமே இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணியினுடைய வெற்றிக்கு மிகப்பெரிய காரணமாக அமைஞ்சிருக்கு. 4வது, ஜன் சுராஜ் கட்சி, அதாவது தேர்தல் வியூக வகுப்பாளர் பிரசாந்த் கிஷோர் இருக்கார்ல, அவர் தொடங்கின கட்சி தான். அவங்க சந்திக்கிற முதல் தேர்தல். ஒரு இம்பாக்டை ஏற்படுத்துவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டுச்சு. ஆனால் வெற்றியவே மாற்றுற அளவுக்கு இம்பாக்ட் கிடையாது. அவர் சில வாக்குகளை பிரிக்கிறாரு. கிட்டத்தட்ட 3.3% வாக்குகள் அவருடைய கட்சி இந்த தேர்தலில் வாங்கியிருக்காங்க. அது இன்னும் அதிகரிக்கிறதா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஆனா இந்த 3% அப்படிங்கிறத நம்ம 2024 நாடாளுமன்ற தேர்தலோட ஒப்பிட்டு பார்க்கும்போது அந்த தேர்தலில் இந்தியா கூட்டணி 40% வாக்குகள் வாங்கியிருந்தாங்க. இப்போ 2025 அந்த கூட்டணிக்கு 37% தான் கிடைச்சிருக்கு. கிட்டத்தட்ட 3% குறைஞ்சிருக்கு. இந்த 3% ஜன்சுராஜ் கட்சி தான் எடுத்துட்டு போனாங்களா அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. ஜன்சுராஜ் கட்சியும் எடுத்துட்டு போயிருக்காங்க அப்படிங்கிறத வேணா நம்ம இந்த இடத்துல அழுத்தமாக சொல்லலாம். இருமுனை போட்டியாக இருந்தாலும் பல்வேறு கட்சிகள் வாக்கு சிதறலை ஏற்படுத்தி தேர்தல் வெற்றியில மிக சொற்பமான வாக்கு வித்தியாசத்துல அந்த வெற்றியை நிர்ணயிக்கிற இடத்துல ஒரு பீகார் எலெக்ஷன் நடந்துட்டு இருக்கு அப்படின்னும் போது அதுல ஜன்சுராஜ் கட்சியினுடைய பங்கு அப்படிங்கிறது மிக முக்கியமாக இருக்கு. அவங்களும் எதிர்கட்சியோ இல்ல ஆளுங்கட்சியோ அவங்களுடைய வெற்றி வாய்ப்பை பறிக்கிற இடத்துல பல்வேறு தொகுதிகள் இருக்காங்க அப்படிங்கறத மட்டும் நம்மளால பார்க்க முடியுது. அது எவ்வளவு தொகுதிகள்ல அவர் தாக்கம் ஏற்படுத்தியிருக்காரு அப்படிங்கிறத நாளைக்கு தான் நமக்கு தெரியும். அதாவது நவம்பர் 15ஆம் தேதி தான் அந்த டேட்டாஸ் எல்லாம் முழுமையாக வெளியே வரும். அதை பார்த்து தான் நம்மளால சொல்ல முடியும். 5வது, பெண்களுடைய பங்களிப்பு, பெண்களுடைய வாக்கு சதவீதமும் அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிற தகவலும் தேர்தல் ஆணையம் தரப்புல இருந்து சொல்லப்படுது. அது போக நிதிஷ்குமாரனுடைய ஆட்சியில கொண்டு வரப்பட்ட ரூபாய் 10,000 திட்டம், அதாவது மகளிர் சுயமாக தொழில் தொடங்கலாம். அவங்க ஆடு மாடு மேய்க்கிறதாக இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது பிசினஸ் தொடங்குறதாக இருக்கலாம். அதுக்கு நாங்க ஒரு 10,000 ரூபாய் நிதி உதவி கொடுக்குறோம், அதை வச்சு நீங்க பில்ட் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த திட்டத்தினுடைய ஒன்லைன். இது ஒவ்வொரு குடும்பத்துல இருக்கிற ஒரு பெண்ணுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த அடிப்படையில் பார்த்தா 75 லட்சத்திலிருந்து 1 கோடி பெண்களுக்கு இந்த ரூபாய் 10,000 அப்படிங்கிறது போய் சேர்ந்திருக்கு. எப்போ போய் சேர்ந்திருக்கு அப்படின்னா தேர்தலுக்கு கொஞ்சம் முன்னாடி போய் சேர்ந்திருக்கு. ஸோ அந்த 10,000 மிகப்பெரிய தாக்கத்தை தேர்தலில் ஏற்படுத்தியிருக்கு. மகளிருடைய வாக்குகளை இந்தியா கூட்டணி பக்கம் இழுத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம எக்ஸிட் போல் ரிசல்ட்ஸ்லயே நம்ம பார்த்திருந்தோம். தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள்ல பெண்களுக்கு மாதம் ரூபாய் 1000 கொடுக்குற திட்டமே மிகப்பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும் போது தேர்தலுக்கு ரொம்ப நெருக்கத்துல ஒரு ஆட்சியில இருக்கிற கட்சி 10,000 ரூபாயை பெண்களுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா அது எவ்வளவு வாக்குகளை அவங்க பக்கம் கொண்டு போயிருக்கும் அப்படிங்கிறத யோசிச்சு பார்க்கணும். சரி, என்டிஏ கூட்டணி மகளிரினுடைய வாக்குகளை பெறுறதுக்காக இந்த திட்டத்தை கையில் எடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லி இந்தியா கூட்டணி தரப்புலையும் சில வாக்குறுதிகளை கொடுத்தாங்க. அதுல அவங்க சொன்னது என்னன்னா பெண்களுக்கு மாதம் ரூபாய் 2,500 ரூபாய் கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனாலும் அது இந்த தேர்தலில் பெரிய அளவுல தாக்கத்தை ஏற்படுத்தினதாக தெரியவில்லை. மாதம் 2,500 அப்படிங்கிறது 5 ஆண்டுகள் கணக்கு பண்ணா 10,000 ரூபாயை விட அதிகம் தான் அப்படின்னாலும்
2500 10,000 அப்படிங்கிற அடிப்படையில மட்டும்தான் வாக்காளர்கள் அதை பாக்குறாங்க. அந்த அடிப்படையில பார்த்தா பெண்களுடைய வாக்குகள் இந்த 10,000 நோக்கி தான் அதிகமாக வந்திருக்குன்னு சொல்றாங்க களத்துல இருந்து. 6வது முக்கியமான பாயிண்ட், இந்தியா கூட்டணிக்குள்ள இருந்த சலசலப்புகள். தேர்தல் தேதி அறிவிச்சிட்டாங்க, வேட்புமனு தாக்கல் செய்யணும். ஆனாலும் இந்தியா கூட்டணிக்குள்ள எவ்வளவு சீட்டு பிரிக்கிறது அப்படிங்கிறதுல மிகப்பெரிய பிரச்சனை எழுந்தது. அது எந்த கட்டத்துக்கு போச்சு அப்படின்னா, ஒரு 10 தொகுதிகளில் கூட்டணிக்குள்ள இருக்கிற கட்சிகளே எதிரெதிராக வேட்பாளர்களை நியமிச்சுக்கிட்டாங்க. அவங்களும் போய் வேட்புமனுவை தாக்கல் பண்ணிக்கிட்டாங்க. இதெல்லாம் அந்த கூட்டணியின் மேல இருக்கிற அந்த நம்பகத்தன்மையை மக்கள் மத்தியில குறைச்சிருச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அது மட்டும் இல்ல, இப்படி சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா எங்க போய் தேர்தல் பிரச்சாரம் பண்றது? தேர்தல் பிரச்சாரம் பண்ண வேண்டிய நேரத்துல ஃபுல்லா இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருந்ததும் களத்துல அவங்கள சரியாக செயல்பட விடாம செஞ்சிருச்சு. பேசிக்கான ப்ரிப்பரேஷனே இல்லாம இந்த தேர்தலை போய் இந்தியா கூட்டணி கட்சிகள் சந்திச்சதுதான் அவங்களுக்கு மிகப்பெரிய டிராபேக்காக அமைஞ்சது. இன்னொரு பக்கம் பார்த்தா ராகுல் காந்தி ஓட் சோரி, அதாவது வாக்கு திருட்டு அப்படிங்கிற கேம்பெயினை மேற்கொண்டாரு. தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் கூட்டு சேர்ந்து உங்களுடைய வாக்குகளை எல்லாம் திருடுறாங்க அப்படின்னு சொல்லி மக்கள் மத்தியில மிகப்பெரிய பிரச்சாரத்தை மேற்கொண்டாரு. கூட்டத்தை கொண்டு வந்துச்சு, ஆனா அதெல்லாம் வாக்குகளை கொண்டு வரல. இன்னொரு பக்கம் பார்த்தா கடந்த 2-3 ஆண்டுகளாக ராகுல் காந்தியும் காங்கிரசும் கொண்டு வர பிரச்சனைகள் எல்லாம் மக்களை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனைகளாக இல்ல. உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னா அதானி மேல இருக்கிற முறைகேடு குற்றச்சாட்டுகள், அதை பத்தி பேசுறாங்க. எலக்டோரல் பாண்ட்ஸ், தேர்தல் பத்திரங்கள், அதை பத்தி பேசுறாங்க. இப்போ தேர்தல் ஆணையத்தினுடைய SIR அந்த ப்ராசஸ் என்ன அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் எளிமையாக்கி இருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா இப்போ வரைக்கும் நமக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கு. அப்படி இருக்கும்போது பீகார்ல இருக்கிற சாமானியர்களுக்கு அதை பத்தின பெரிய புரிதல் ஏற்பட்டிருக்காது. இப்படிப்பட்ட பிரச்சனைகளை மிகப்பெரிய கேம்பெயினாக கொண்டு போறாங்களே தவிர மக்களுக்கு அன்றாடம் இருக்கிற பிரச்சனைகள் அது என்ன அப்படிங்கிறத பார்த்து அவங்களோட களத்துல போய் நிக்கிறத காங்கிரஸோ இல்ல மற்ற இந்தியா கூட்டணி கட்சிகளோ பெரிய லெவல கான்சென்ட்ரேட் பண்ணல. அதுக்காக காங்கிரஸ் கையில எடுத்திருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் முக்கியம் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லல. அது கிரவுண்ட்ல போய் ரீச் ஆகல. அவங்கள ரீச் பண்ணணும் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கையில நேரடியாக தினமும் ஏற்படுத்துற பாதிப்புகளை சரி பண்ணணும், அதுக்கான குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் மக்கள் எதிர்பார்ப்பு. அதை இந்த கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி செய்ய தவறுச்சு அப்படிங்கிறது தான் இந்த தேர்தல் முடிவுகளை உணர்த்துது. ஏன்னா காங்கிரஸ் 3 அல்லது 4 தொகுதியில மட்டும்தான் முன்னிலையில இருக்காங்க. அது அதிகரிக்குமா இல்ல குறைஞ்சு ஒரு தொகுதிக்கு போகுமா அப்படிங்கிறது கூட நமக்கு தெரியல. இந்த அளவுக்கு மோசமான பெர்ஃபார்மன்ஸ் ஏன் பண்ணாங்க அப்படிங்கிறத காங்கிரஸ் கண்டிப்பாக ஒரு செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணியே ஆகணும். 7வது காரணம் தேர்தல் ஆணையம். இதை நம்ம சொல்லல, அதிகமாக காங்கிரஸ் மற்றும் எதிர்கட்சிகள் தான் சொல்றாங்க. தேர்தல் ஆணையம் பீகார்ல SIR அப்படிங்கிற அந்த ப்ராசஸ் தொடங்குறாங்க. கிட்டத்தட்ட 68 லட்சம் பேருடைய வாக்குகளை நீக்கிறாங்க. 21 லட்சம் பேருடைய வாக்குகளை சேர்க்கிறாங்க. இது தேர்தலில் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது தான் காங்கிரசினுடைய குற்றச்சாட்டு. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு வாக்கு சதவீதம் அதிகரிச்சதும் இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கையால தான். அதுல ஏதோ முறைகேடு நடந்திருக்கு. ஏன்னா டூப்ளிகேட் ஓட்டர்ஸை நீக்குவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா நிறைய பேருக்கு டூப்ளிகேட் ஓட்ஸ் அப்படியே இருந்துச்சு. ஒருத்தருக்கு உத்தரப்பிரதேசத்திலயும் ஓட்டு இருக்கு, பீகார்லயும் ஓட்டு இருக்கு. இறந்து போனவங்கன்னு சொல்லி நிறைய பேருடைய பேரை நீக்கினாங்க. ஆனா இறந்து போனவங்கன்னு தேர்தல் ஆணையத்தால அறிவிக்கப்பட்டவங்களை கூப்பிட்டு வச்சு ராகுல் காந்தி டீ குடிச்சிட்டு இருக்காரு. இப்படி தேர்தல் ஆணையம் நடத்தின SIRல மிகப்பெரிய குளறுபடிகள் இருக்கு. இது எல்லாமே பாஜகவுக்கு சாதகமாக நடத்தப்பட்ட நடவடிக்கை தான் அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றச்சாட்டு. சோ இதையுமே ஒரு முக்கியமான காரணமாக சொல்றாங்க எதிர்கட்சிகள். நம்ம நல்லா நோட் பண்ணோம் அப்படின்னா கடந்த சட்டமன்ற தேர்தலை விட இந்த சட்டமன்ற தேர்தலில் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு சதவீதம் கூடவும் இல்லை குறைவும் இல்லை, அதே இடத்துலதான் இருக்கு. ஆனா பாஜகவுக்கு மட்டும் 10% கூடியிருக்கு. அதுக்கு ஒண்ணு அந்த லோக் ஜனசக்தி கட்சி ஒரு காரணமாக இருக்கலாம். மற்ற கட்சிகளுக்கு போன வாக்குகள் இங்க திரும்பினதாகவும் இருக்கலாம். அதே நேரம் வாக்கு சதவீதம் அதிகரிச்சதும் இதுக்கு ஒரு காரணம் அப்படிங்கிறது தான் காங்கிரஸ் போன்ற கட்சிகள் சொல்ற குற்றச்சாட்டாக இருக்கு. ஆனா என்னன்னா 2 நாட்களுக்கு முன்னாடி தேஜஸ்வி யாதவும் வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறத தங்களுக்கு சாதகமான விஷயமாக அவர் பார்த்தாரு. வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கு, கண்டிப்பா இந்த முறை NDA ஆட்சியை மக்கள் விரட்டி அடிச்சுட்டு எங்களுக்கு தான் ஓட்டு அதிகமாக போட்டிருப்பாங்க, நாங்க தான் ஆட்சியை பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ரொம்ப கான்பிடென்டா பேசியிருந்தாரு. அப்போ காங்கிரஸ் ஒரு மாதிரி பேசுறாங்க, கூட்டணியில் இருக்கிற RJD இன்னொரு மாதிரி பேசுறாங்க அப்படின்னா அவங்களுக்குள்ளேயே முரண் இருக்கிறது நமக்கு தெரிய வருது. சோ நான் இப்ப சொன்ன இந்த 7 காரணங்கள் இந்தியா கூட்டணியினுடைய மிக மோசமான தோல்விக்கும் NDAனுடைய மிகப்பெரிய வெற்றிக்கும் காரணமாக அமைஞ்சிருக்குன்னு நம்ம சொல்லலாம். இப்போ நம்ம சொன்னது அப்படிங்கிறது முழுமையான டீட்டெயில்ஸ் கிடையாது. இந்த எண்கள் எல்லாம் அடுத்தடுத்து அப்டேட் செய்யப்பட்டுக்கிட்டே இருக்கு. நாளை தான் முழுமையாக இறுதி எண்ணிக்கை அப்படிங்கிறது நமக்கு தெரிய வரும். ஓட் பெர்சன்டேஜ்ல இருந்து எல்லா டீட்டெயில்ஸுமே கம்ப்ளீட்டாக வெளியே வரும். அது வெளியே வரும்போது தான் இன்னும் கிளியரான பிக்சர் நமக்கு கிடைக்கும். ஸோ அதை பத்தியும் நம்மளுடைய டீகோட் நிகழ்ச்சியில பார்க்கலாம். நாளை மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி. 40 ஆண்டுகளாக கல்வியில் சிறந்து விளங்கும் இந்துஸ்தான் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் 2026 ஆண்டுக்கான சேர்க்கை தொடங்கியுள்ளது. மேலும் விவரங்கள் அறிய www.hindustanuniv.ac.in பாருங்க.